ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பற்றி பார்த்துருந்தோம், அதனுடைய யூசஸை பற்றி பார்த்தோம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு அதை பற்றின ஒரு பெரிய ரிசர்ச் தேவை. ஆனால் இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, பேரபோலாவை பற்றி முழுசாக நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னா சார்னு பார்த்தா கிடையவே கிடையாது. சும்மா ஒரு பீனிங் ஸ்டேஜ். ஆனால் இது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இது வந்து ஹையர் கிளாஸில் கிடையாது. இப்போ நீங்கள் படிக்க போகிறது வந்து 11th-லையோ 12th ஸ்டாண்டர்ட்லேயோ இருக்காது. ஸோ இது இங்கே தான் ரொம்ப கிளாரிட்டி ஆகிடணுன்னு நீங்கள் பேரபோலாவை பற்றி முழுசாக தெரிஞ்சிருமா இந்த செக்ஷன் முடிஞ்ச பிறகுன்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு ஒரு கர்வ் கிடைக்குது. அந்த கர்வ் வந்து ஃப்யூச்சரில் அவனுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்றது அவனுக்கு தெரியல. பட் அந்த கர்வை பற்றி எந்த அளவுக்கு ஆழமாக போயிட்டே இருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஆனால் அது எங்கே யூஸ் ஆக போகுதுன்னே தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈவன் இப்போ இருக்கிற ரீசன்ட் சயின்ஸில் கூட நம்மளுக்கு அது நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை பற்றி நான் இப்போ பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம என்ன வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒரே ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு 0 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 0 இருக்குது. அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தி ஜீரோஸ். அந்த ஈக்குவேஷனில் இந்த நம்பரை போட்டால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் 0 ஆகிடும். ஓகே, 0 ஆகிடும். இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ஆல்ஃபான்னு ஒரு நம்பர் இருக்குது, பீட்டான்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் ஜீரோஸ். இந்த ரெண்டு ஜீரோஸை வச்ச மாதிரி ஒரு பேரபோலா வரையணும் அப்படின்னா அந்த பேரபோலா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபாவில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போயிருக்கும், பீட்டாவில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போயிருக்கும். சரிதானா? நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானா? ஆனால் இந்த ஒரே ஒரு பேரபோலா தான் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரே ஒரு பேரபோலா கிடையாது. யூ கேன் ட்ரா மெனி பேரபோலாஸ். இதே ஜீரோஸை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேரபோலா வரையலாம். ஸோ அந்த பேரபோலா இப்படி இருக்கலாம். ஓகே, அடுத்தது இப்படி இருக்கலாம். ஸோ நான் அன்னைக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். இது ரியல் வீடியோ கிளாஸாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் திரும்ப பேசணும் உங்ககிட்ட. பட் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அப்பப்போ வந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி கவனிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செக்ஷனை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இதனுடைய ப்ரீவியஸ் செக்ஷன் ப்ரீவியஸாக ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. ஸோ இது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இதனுடைய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வேறு, பாலினாமியல் அப்படிங்கிறது வேறு, குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்ன்றது வேறு, பாலினாமியல்ன்றது வேறு. ஸோ இதனுடைய பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பாலினாமியல் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு ஒரு ஃபேக்டர் இருக்கணும். ஏன்னா ஆல்ஃபா போட்டால் அந்த பாலினாமியல் 0 ஆயிடணும். அப்போனா இட் ஷுட் ஹாவ் எ ஃபேக்டர் ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா போட்டால் 0 ஆகிற மாதிரி ஒரு ஃபேக்டர் அதுக்குள்ளார இருக்கணும். அப்போ அது எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா. யூ கேன் திங்க் அபவுட் தட். அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் பீட்டா. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கே. இந்த கே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கேவோடைய வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு பேரபோலா இதனுடைய ஈக்குவேஷனை தனியாக, இதனுடைய ஈக்குவேஷனை தனியாக, இதனுடைய ஈக்குவேஷனை தனியாக கண்டுபிடிக்க முடியணுமா சார்? அது அப்படின்னா அந்த கேவோடைய வேல்யூ எப்படி சார் அட்ஜஸ்ட் ஆகுதுல்ல? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும்ல. ஆனால் நான் அதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது 10th ஸ்டாண்டர்டில். யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் 12th ஸ்டாண்டர்ட் அபவுட் தட். ஓகே, இந்த கேவோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, வில் see in 12th standard. If it is equation and you can write like this, k into x minus alpha x minus beta equal to 0, and this is the equation. And the polynomial வந்து equal to 0 போட்டுங்க. This is the equation, right? This is the equation. ஈக்குவேஷனாக இருக்கும்போது இந்த k இங்கே இருக்க தேவையில்ல, தூக்கி எடுத்து எட்ட போட்டுருவோம் அதை. So if you bring this k to RHS side and you will get x minus alpha x minus beta equal to 0, and this is the equation. ஈக்குவேஷன் சொல்லும்போது இப்படி சொல்லாதீங்க. யூ கேன் ஸ்டில் மோர், யூ கேன் சிம்பிளிஃபை. ஏன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க அதை போல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இஃப் யூ மல்டிப்ளை திஸ் யூ வில் கெட் மைனஸ் பீட்டா எக்ஸ், am I right? And if you multiply this you will get minus alpha x, right? If you multiply this you will get plus alpha beta equal to 0. Wait, x square, and if I pick a minus from here and also I am picking out x, so minus வெளில எடுக்கிறேன், x வெளில எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து மைனஸை வெளில எடுத்தாச்சு, எக்ஸையும் வெளில எடுத்தாச்சு. அப்போ அங்கே இருக்க போகிறது வெறும் ஆல்ஃபா தான். அதேமாதிரி இங்கே மைனஸையும் எக்ஸையும் வெளில எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ் பீட்டா minus alpha plus beta into x plus alpha beta equal to 0.
இதை நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே நம்ம இதை செஞ்சுருந்தோம். இதை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் திஸ் இஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் zeros, okay, equal to 0. So this is a formula to find the quadratic expression, right? இது நம்ம previous sectionலே பார்த்தது தான். அப்போனா ஒரு பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்த இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய டவுட் வரலாம். பட் இந்த வீடியோ இந்த எக்ஸசைஸ் இந்த 2 எக்ஸசைஸோடைய கன்க்ளூஷனில் நான் நிறைய விஷயத்தை தெளிவுபடுத்திடுவேன். ரெண்டு ரூட் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது, பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை 2 இடத்த இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னா அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தட் பேரபோலா பை யூசிங் திஸ் ஃபார்முலா, ரைட்? இந்த ஃபார்முலா ஒன்றும் புக்கில் கொடுத்தாங்க நம்ம படித்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் மேத்தமெட்டிஷியன். அப்போ தான் அதை பார்த்தோன்னே நம்மளால் யோசிக்க முடியும். அதை பாலினாமிலாக எழுதணும் அப்படின்னாக்கா யூ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் திஸ் கே, ஓகே? And this k should not be equal to 0. You keep that in your mind. If this k is equal to 0, this parabola will become a straight line. அது வந்து ஒரு இது போல ஒரு straight line அது மாற ஆரம்பிச்சிரும். அது வந்து parabola-வா இருக்காது. Okay. Check all these with your GeoGebra app. Okay. அதை நோண்டிக்கிட்டே இருங்க. அந்த GeoGebra appல இது எல்லாத்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நானும் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறேன். You can learn about that. Okay. This is the equation. And the next thing I want to say is, okay, I will take a parabola. Please listen. அப்போனா ஒரு quadratic equation x ஸ்கொயர், அப்புறம் ஒரு x term இருக்குது, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, x ஸ்கொயர் term, x term, கான்ஸ்டன்ட். ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பேரபோலாவாக தான் இருக்குன்றது உறுதியாயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற கருவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கருவை வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சிங்கன்னா இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் பேரபோலா. இந்த மாதிரி பேரபோலாவாக தான் இருக்க போகுது. ஓகே, அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. வாட் இஸ் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா? ஐ வில் ரைட் ஹியர். திஸ் இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. Right? Am I right? This is the general equation of the parabola. எல்லா பேரபோலாவோட ஈக்குவேஷனும் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வச்சு என்ன சார் செய்ய போகிறீங்க? இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு இடத்துல அப்படியே சாதாரணமாக நடந்து போவாங்க. அவங்க கண்ணுக்கு நிறைய விஷயம் தென்படும், அவங்களுக்கு எதுவுமே தோணாது. ஆனால் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணால் இது மாதிரி மாறிடுமோ, அப்படி பண்ணால் இது மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருமோ அப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். அது ஒரு கருத்தாக இருக்கலாம், அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். அவருக்கு நிறைய விஷன்ஸ், நிறைய பாசிபிலிட்டிஸில் அவங்களுடைய மூளை வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். தே வில் ஃபைண்ட் அ கரெக்ட் டிசிஷன் ஆஃப்டர் சம் டைம் ஆர் ஆஃப்டர் சம் இயர்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை இதே மாதிரியாக மாற்றணும். என்ன இதே மாதிரியாக மாற்றணும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை அதே மாதிரியே மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செஞ்சிடலாம்? ஏவால் டிவைட் பண்ணலாம், ரைட்? ஸோ லெட் மீ டிவைட் திஸ் ஈக்குவேஷன் பை ஏ. ஸோ ஐ எம் மேக்கிங் திஸ் ஈக்குவேஷன். இதே மாதிரியே அதை மாற்ற ட்ரை பண்ணுறேன். அது ட்ரை பண்ணுறதால அப்படி என்ன தான் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாமே. If I divide this equation by a, if you divide this by a get cancelled and you will get x square plus, and you can write like this, b by a into x. Am I right? I am dividing this stage by a, plus c by a equal to 0. Sir, dividing this by a அப்பனா அதை நீங்கள் இப்படி தான் சார் எழுதணும். x square plus bx plus c equal to 0 divided by a whole divided by a. இப்படி தான் எழுதி ஆகணும். இதை இப்படி எழுதலாமா? ax square by a plus bx by a by c by a 0 divided by anything is 0. Is it right? ரைட் அண்ட் மேக்ஸ் டீச்சரை கேட்க வேண்டாம். விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுலேருந்து இதுக்கு போகலாமா? இது கரெக்டாக? இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தால் இது வந்துடும்ல. denominator எல்லாம் சேமாக இருக்குது. if you take LCM and you will get this stage. hope you will understand what I am saying. okay, அப்போது இந்த ஏவால் டிவைட் பண்ணுறத ஈச் அண்ட் எவ்ரி டேர்மை தனித்தனியாக ஏவால் நம்ம இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் this equation looks like this, x square plus b by a into x plus c by a equal to 0. and both these equations are looking similar.
From this what you are going to say? So this is alpha plus beta and this is alpha beta. Okay, you please closely watch this. Here the coefficient of x square is 1 and here the coefficient of x square is 1. And what is the coefficient of x? What is the coefficient of x? Minus of alpha plus beta. Here the coefficient of x is minus of alpha plus beta and here the coefficient of x is b by a. Okay, இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கும், x உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கும் and the constants also will be equal. Am I right? So the coefficient of x is here minus of alpha plus beta, minus of alpha plus beta, and here the coefficient of x is b by a and these both are equal. Okay, wait for some time. And what is the constant here? And here the constant is alpha beta, right? Here the constant is alpha beta. And what is the constant here? Here the constant is c by a. Okay, you bring this minus here, you multiply this equation by minus and you will be getting alpha plus beta is equal to minus b by a, and alpha beta I am not going to change anything, c by a. Okay, from this what you are going to say, sir? Okay, இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இது என்ன ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது? ஓகே, ஐ வில் டேக் an example. ஓகே, 2x square plus 5x minus 3 equal to 0. Let me take this equation. இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் வரையல, இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கல, இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் வரையல, இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது இந்த ஈக்குவேஷனில். பட் here this equation looks like this: ax square plus bx plus c equal to 0. Am I right? This equation look like this. And what is the value of a here? And a is 2 and the value of b is 5 and the value of c is minus 3. Okay, value of c is minus 3. But I don't know the roots and I don't know the zeros. And what I am trying to say is I don't know where this parabola intersect the x-axis, right? X-axis எந்த இடத்துல வெட்டுதுன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. ஓகே, alpha plus beta. What is the meaning of alpha plus beta? ரெண்டு ஜீரோஸ் தெரியாது, பட் அது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? ரெண்டு ஜீரோஸே தெரியாது, பட் அதை கூட்டினா என்ன வரும்? அதை ஆட் பண்ணா என்ன வரும்? ஜீரோஸ் தெரிஞ்சாதானே அதனுடைய அடிஷன் தெரியும். ஓகே, if alpha plus beta is equal to what you are getting here, minus b by a, minus b by a, minus b by a, and I will put that minus here. The value of b is 5 and the value of a is 2. So before drawing this graph and before finding the zero of that quadratic equation, I will confidently say I have more belief on mathematics. Alpha plus beta is minus 5 by 2. If you add that two zeros, you will get minus 5 by 2. Ana zeros se theriyadu. Okay, what will you get if you multiply that alpha and beta? Alpha and beta vi perukana enna varum? Zeros se perukana enna varum? Adu x axis e enga vetticho and parabola adu rendithiyum perukana enna varum? Perukana enna varum? C by a. Okay, just now we derived a formula. If you want to find the product of the zeros, you have to use this formula c by a. And what is c here? And c is minus 3. C is minus 3 and the value of a is 2. Value of a is 2. ஆமால, இது கரெக்டா? இது உண்மையா? Shall we go to the GeoGebra graph? This is minus 5 by 2 and this is minus 3 by 2. We keep remember ரெண்டுத்துலயுமே denominatorல 2 இருக்கு, ரெண்டுத்துலயுமே denominatorல a இருக்கு, மேல minus 5 இருக்கு, minus 3 இருக்கு. Come to the graph please. Okay dear students, you please listen. I have graphed here, ready? I have graphed a equation 2x square plus 5x minus 3. This is the graph of that parabola. And what is the zeros? And you can find the zeros of this polynomial by using any other method. But by seeing the graph, you decide this. This is intersecting the x-axis at minus 3
and this is 1/2. This is 0 and this is 1. இதுக்கு நடுவுல இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அது 1/2. அது 1/2 தான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணட்டுமா? இது வந்து இது என்ன பாயிண்ட்? இது -3,0. எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி கிராஃப்ல நோட் பண்ணுவீங்க? -3,0. and what is this point? This is 1/2,0. okay, you please listen. Listen the screen. -3,0. that is another one point, and another point is 1/2, right, comma 0. okay, good. so இந்த இடத்துல இது ஒரு 0, இது ஒரு 0. இது என்ன பாயிண்ட் பாருங்க? -3 ஒரு பாயிண்ட், 1/2 ஒரு பாயிண்ட். -3 ஒரு பாயிண்ட், -1/2 பாயிண்ட். these are the zeros. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? you please listen the board. I write here -3 is a root, -3 is a root, and 1/2 is a root. okay, and let me add this. If you add this, 2 is the LCM, right? 2 is the LCM and denominator is 1. If you divide this by 1, you will get 2. You multiply the 2 in the numerator and you will get -6 plus, and this is 1. The answer is -5/2. It's wondering, -5/2. okay, alpha plus beta is -1/2. Alpha beta, shall we multiply these two roots? 1/2 into -3. I will multiply these two roots. You will get -3 divided by 2, -3/2. But in this case, this mathematical derivation, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அதனுடைய ரூட்ஸை கண்டுபிடிக்கல, அது ரூட்ஸை பற்றி தெரியாது. கிராஃபையும் வரைகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு ரூட்ஸையும் கூட்டினா என்ன வரும்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அந்த ரெண்டு ரூட்டையும் பெருக்கினா என்ன வர முடியும்னு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இன் திஸ் கன்க்ளூஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மை எக்ஸ்பிளனேஷன். So how will you find the quadratic equation if you come to know the zeros of that equation? ஒரு parabola உடைய zeros தெரிஞ்சிச்சுனா அதோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? First thing, x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. So this is the formula you should use to find the equation of the parabola. And if you want to find alpha plus beta, if the equation is given, see இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு alpha plus beta-வை கேட்டாங்கன்னா, right, alpha beta product of the zeros, but denominator எங்கேயும் a வந்துரும், denominator எங்கேயும் a வந்துரும், and this is c and this is minus b by a and c by a. see இதை நேராக மனப்பாடம் பண்ணால் சம்மு போட்டு மேக்ஸில் சென்டம் மார்க் வாங்க முடியும். புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அந்த மார்க் ஷீட் தேவையே இல்லை. நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திஸ் வீடியோ செக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதே மாதிரியே நீங்கள் இந்த வீடியோ செக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்களாகவே ஒரு பேரபோலாவை ஜியோஜிப்ராவில் வரைங்க. அதனுடைய ஜீரோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் தி ஜீரோஸையும் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸையும் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃபை பார்த்து அந்த சம் ஆஃப் தி அந்த ஜீரோஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கூட்டி பார்த்தா whether you are getting the same answer or not அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். We'll see in the next video. Thank you.